லெமன் சிட்டி அப்படின்னு பேர் வாங்கினது. இங்கே உள்ள எலுமிச்சை பழம் வந்து அதிகப்படியான சூஸ் இருக்கும். சவுதி அரேபியா, மாலத்தீவு இதுகளுக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இன்னும் சில வெளிநாடுகளுக்கு இதிலிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தமிழகத்தின் மிகப்பெரிய எலுமிச்சை சந்தை. புவிசார் குறியீடு அளித்த லெமன் சிட்டியின் எலுமிச்சையின் தனித்துவம் தான் என்ன? தென்காசி மாவட்டம் புளியங்குடிக்கு லெமன் சிட்டி என்ற பெயரும் உண்டு. இங்கு சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் புளியங்குடியில் நடைபெறும் எலும்புச்சை சந்தை ஏலத்தில் கலந்து கொள்கின்றனர். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எலும்புச்சை சந்தை புளியங்குடியில்தான் அமைந்துள்ளது. இங்கு தினமும் சராசரியாக 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் எலும்புச்சை ஏலத்தில் கலந்து கொள்கின்றனர். இதனால் இதற்கு லெமன் சிட்டி என்ற பெயரும் உண்டு. தற்போது மத்திய அரசு புளியங்குடி எலும்புச்சைக்கு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது. இதன் மூலம் புளியங்குடியில் கிடைக்கும் எலும்புச்சை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படும் என்பதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெளிநாடுகளுக்கும் இந்த புளியங்குடி லெமன் மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ள தெரிஞ்சுட்டு இருந்தது. இப்போ வெளிநாடுகளுக்கும் இந்த புவிசார் குறியீடு வந்ததுனால எலும்புச்சை மூலமாக சேர்த்து கொடுத்ததுனால வெளிநாடுகளுக்கும் எங்களுக்கு எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம். அதனால சந்தோஷமா இருக்குது. எலும்புச்சையை பொறுத்தவரை வெயில் காலங்களில்தான் சீசன். மழை காலங்களில் எலும்புச்சையின் வரவு குறைவாகவே இருக்கும். புளியங்குடி எலும்புச்சை சந்தை ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிகப்படியான விலை கிடைக்கும். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு கிராமங்களிலும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் எலும்புச்சை ஆண்டுதோறும் பயிரிடப்படுகிறது. சங்கரன்கோவில், புதூர், செந்தட்டியாபுரம், சிந்தாமணி, நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், மாங்குடி என அதிகப்படியான கிராமங்களில் எலும்புச்சை பயிரிடப்படுகிறது. புளியங்குடி எலும்புச்சை சந்தையில் சுமார் 25க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இதில் தினமும் 2000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் இந்த எலும்புச்சை ஏலத்தில் கலந்து கொள்கின்றனர். புளியங்குடி எலும்புச்சை மார்க்கெட் சனிக்கிழமைகளை தவிர மற்ற நாட்களில் காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரை ஏலம் நடைபெறுகிறது. இதற்காக சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த ஏலத்தில் கலந்து கொள்கின்றனர். புளியங்குடி எலுமிச்சை மார்க்கெட் சங்க தலைவர் துரைப்பாண்டியன் பேசுகிறேன். புளியங்குடி சென்ட்ரல் மார்க்கெட்டாக இருக்குது. 500 கிராமங்கள்லேருந்து இங்கே காய்கள் அதிகமாக வந்துவிட்டு இருக்கு. இது ஒரு டெய்லி மார்க்கெட், சனிக்கிழமை மட்டும் லீவு, டெய்லி மார்க்கெட் உண்டு. இங்கேருந்து மாவட்டங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், பெங்களூரு, மெட்ராஸு, அதிகப்படியாக கேரளா தான் அதிகப்படியான சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ராவல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ டெல்லி கேட்குறாங்க, அப்புறம் நாக்பூர் கேட்குறாங்க, கூடூர் கேட்குறாங்க. பெங்களூர் வந்து இப்போ ட்ராவல்ஸ் இருக்கிறதுனால பெங்களூரில் குறைய காய் போய்கிட்டு இருக்குது. புளியங்குடி மார்க்கெட் வந்து லெமன் எலுமிச்சை பழம் வந்து சூஸ் அதிகமாக இருக்கிறோம். ஏன்னா நோய் சக்தி அதிகமாக இருக்குது. எல்லாம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. வியாபாரிகளுக்கு வந்து அதிகமாக இது தெரியும், விளம்பரமாகும் போது இப்போ வந்து எங்களுக்கு சவுதி அரேபியா, இப்போ மாலத்தீவு இதுகளுக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இன்னும் சில வெளிநாடுகளுக்கு இதிலிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மண் வளம் அதிகமாக இருக்குது. இது வந்து செழிப்பான பூமி, மண் வளம் அதிகமாக இருக்கிறதுனால இது நமக்கு எலுமிச்சை வந்து நல்லா வருவாய் கட்டுது. அதனால் வந்து இது எலுமிச்சை அதிகமாக சாகுபடி பண்ணிருக்காங்க. இங்கே இருந்து ஒரு நாளைக்கு சராசரி 200 டன் 300 டன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மார்ச் ஏப்ரல் மாதம் வந்து இதே 500 டன் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னையுடைய விலை வந்து கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி கிரீன் பச்சையாக இருந்தால் 85 ரூபா, பழம் வந்து 75 ரூபா, மீடியம் 50 ரூபா, 3 ரகமாக போய்கிட்டு இருக்குது. இன்னும் வெயில் அடித்து மழை கொஞ்சம் மாறிச்சு இதோட 80க்கும் போகலாம், 100க்கும் போகலாம். இது நம்ம இந்த எலுமிச்சை பழத்தை அன்றாட விலையை வந்து நம்ம கணிக்க முடியாது, பிக்சட் ரேட்டு கிடையாது. இப்போ வந்து ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 மாதம் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். எப்பொழுது வந்து காய் இல்லாமல் இருக்காது, மார்க்கெட்டில் ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏலம் வந்து பப்ளிக் ஏலம், யார் வந்து ஏலம் கேட்டு எடுத்துக்கிடலாம். ஏலம் எடுத்தால் உடனே ரொக்க பணம் கொடுத்தாச்சுன்னா ஏலம் கொடுப்போம். ஏன்னா காயை பொறுத்தவரை ஏலம் போய்கிட்டு இருக்கும். லாட்டுக்கு சின்ன காயிலேருந்து ஏலம் வந்து ஒவ்வொரு காய் சைஸை பொறுத்து ஏலம் போய்கிட்டு இருக்கும். பல தடவை நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம், இது புவிசாரா குறியீடு வேணும் என்று. அதை இப்பொழுது மத்திய சர்க்கார் பரிசீலனை பண்ணி எங்களுக்கு புவிசாரா குறியீடு கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து வெளிநாடுகளில் அதிகப்படியான ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் கேரளாவில் இருந்து இங்கு வந்து மொத்தமாக கொள்முதல் செய்து சில்லறையாக விற்பனை செய்வதன் மூலம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரை லாபம் பார்க்க முடிகிறது என எலும்புச்சை சந்தைக்கு வருகை தந்திருந்த கேரளா மாநிலம் கொல்லம் பகுதியை சேர்ந்த வியாபாரி தெரிவித்தார்.
நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.